உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இப்போ சகோதரர்கள், இது வந்து நமக்கு விரோதமாக இருக்க ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி சொல்லலை. நம்முடைய வீட்டாரே அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்களே நம்ம மன்னிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படாதவர்களையும் கூட நமக்கு விரோதமாக அவர்கள் ஏதாவது செய்தால் மன்னிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், பேதுரு அவரிடத்தில் வந்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 10,000 காசு கடன் வாங்கினவன், தாளந்து கடன் வாங்கினவன், அவனுக்கு கர்த்தர் இறக்கப்பட்டு மன்னிக்கிற மாதிரி இந்த எஜமான் அவனை மன்னிச்சிட்டான். நீ கடனை கட்டாட்டியும் பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிட்றேன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போயில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இது என்ன பண்ணுறது? அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்தவற்றை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினாலே அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். என்ன நடந்துருச்சு? 10,000 பொன் கடன் பட்டவனை போய் அவன் மன்னிச்சு விட்டுட்டார். ஆண்டவன் எஜமான் மன்னிச்சிட்டான். ஆனால் இவன் போய் 100 பவுன் கடன் பட்டவனை போட்டு இந்த மாதிரி ஜெயிலில் போடுறான். இந்த விஷயம் எஜமான்கிட்ட போயிடுச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, ஏண்டா, நான் மன்னிச்சனே, 10,000 நான் மன்னிச்சனே, நீ அவனுக்கு 100 மன்னிக்கக்கூடாதான்னு சொல்லி, இப்போ என்ன நடந்துருச்சு? அந்த 10,000 காசு கடன் பட்டதையும் திருப்பி கட்டணும்னு சொல்லிவிட்டான். அது வரைக்கும் போய் ஜெயிலில் கடை அப்படின்னு சொல்லிவிட்டான். உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான், அப்படி எழுதியிருக்கு. அந்த கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். இதனால தான் அநேக சமயங்களில் நம்ம யாருக்காவது மன்னிக்க வேண்டியதை மன்னிக்காமல் இருந்தால் தேவையற்ற உபாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ வந்துடுது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆக பேதுரு கேட்டானே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், எத்தனை தடவை சொன்னால் குற்றம் செய்தாலும் மன்னிக்க சகோதரருக்குள்ளே, திரும்ப சொல்கிறேன், சகோதரருக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை செஞ்சுட்டான், குற்றமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் மன்னிச்சிருங்கன்றாரு.
இது ஏன்னு கேட்டால் பல சமயத்தில் விசுவாசிகளாகிய நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே அப்படி சொன்ன ஒரு பாடு கூட கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து, அப்புறம் மனம் திரும்பி, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதில் தானே விழுந்து, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதில் விழுந்துடுறமே. அப்போ கர்த்தர் பார்த்தியாண்டா நீ திரும்ப திரும்ப இந்த பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருக்க, உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொன்னால் என்னத்துக்காகிறது? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே பல சமயத்தில் விட்டதுக்குள்ள பாவத்துக்குள்ளே திரும்ப போய் இப்படியெல்லாம் ஆயிடுறதுனால உனக்கும் மன்னிக்கப்படணும், அவனுக்கும் மன்னிக்கப்படணும். அதனால் அவனை மன்னிச்சிரு அப்படின்றாரு. அவனை நியாயத்தீர்ப்பில் போட்டேன்னாக்கா நானும் உன்னை நியாயத்தீர்ப்பில் போட வேண்டியிருக்கும் அப்படின்றாரு. இந்த சமயத்தில் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தர்க்கங்களையும் வார்த்தைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறோம் அப்படி சொல்லிட்டு, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருக்கள் மேலே நாங்கள் நியாயத்தீர்ப்பு செலுத்த ஆயத்தமாக இருப்போம் என்று பவுல் எழுதுகிறதை நினைத்து பாருங்கள். அப்போது நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது அப்போ நம்முடைய சத்துருக்கள் விரோதமாக கர்த்தர் கிரியை செய்கிறாரு. நம்முடைய கீழ்ப்படிதல் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களே கர்த்தர் வந்துன்னா அடிக்க முடியலை. ஆதலால் இது ஏதோ நம்ம அடிபடலை அது இல்லை, கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய இருதயம் செவ்வையாக இருக்க கடவுது. யாருக்கெல்லாம் மன்னிப்பு அவசியமாக இருக்கிறதோ அவர்களை மன்னிப்போமாக. அப்பொழுது நம்முடைய இருதயம் இக்கட்டுகளுக்குள்ளே இல்லாமல் விடுதலை ஆகியிருக்கும். பரிசுத்த ஆவியிலே நிரம்புவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பும். You will be blessed. Okay, God bless you.